ஹலோ நண்பா, எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கான வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈஸி லாங் ரன். சரியா, லாங் ரன் ஏன் பண்ணோம், கண்டினியூஸ் ரன் ஏன் பண்ணோம், ஈஸியாக ஏன் ரன் பண்ணணும் அப்படின்னு இன்றைக்கான வீடியோ வந்து ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா, இன்றைக்கி மார்னிங் வந்து நம்ம வந்து 15 கிலோமீட்டர் ஈஸியாக ரன் பண்ணோங்க. சரியா, 15 கிலோமீட்டர் ஈஸி லாங் ரன்னாலே நம்ம வந்து மேக்ஸிமம் கிரவுண்டில் தான் ஓடுவோம். சரிங்களா, கிரவுண்ட்லனா நீங்கள் 15 கிலோமீட்டர் ஓடணும் அப்படின்னா நீங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 37 ரவுண்டு, சரியா, 37.5 லேப்ஸ் ஓடுற மாதிரி இருக்கும். சரிங்களா, 37.5 லேப்ஸ் ஓடுற மாதிரி இருக்கும். சரிங்களா, நம்ம வந்து சரி இன்னைக்கு காலையில் ரெயின் இருந்துச்சு, அதனால் சரி ரோட்டில் ஓடலாம் அப்படின்னு ஈஸியாக ரோட்டில் அப்படி ஸ்டார்ட் பண்ணோம். ஒரு 6 மணிக்கெலாம் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோங்க. இல்லை 6 மணிக்கெலாம் ஸ்டார்ட் பண்ணிட்டு அதுக்கடுத்து நம்ம சிதம்பரம் அண்ணாமலை யூனிவர்சிட்டி கேம்பஸ்குள்ளேயே ஒரு 8 கிலோமீட்டர் ஓடணும். அதுக்கடுத்து சரி இன்றைக்கி இன்னும் கொஞ்சம் வேறு சைடு போகலாம் அப்படின்னு பார்க்கும்போது நடராஜர் கோயில் அப்படி சுற்றி போகலாம் அப்படின்னு கொஞ்சம் அப்படியே நடராஜர் கோயில், பஸ் ஸ்டாண்டு, சிதம்பரம் பஸ் ஸ்டாண்டு, ரயில்வே ஸ்டேஷன் அப்படி எங்கெங்கே போகணுமோ அப்படியே ஜாலியாக அன்றைக்கி நல்லா லாங் ரன் வந்து பண்ணோங்க. சரியா, லாங் ரன்னாலே நீங்கள் வந்து ஸ்லோவாக ஓடுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. எந்த அளவுக்கு வந்து நீங்கள் வந்து பேசிக்கிட்டே ஓடுற மாதிரி இருக்கணும். சரியா, கன்வர்சேஷனோடு ஓடுற மாதிரி இருக்கணும். ஈஸியாக ஓடணும். எந்த அளவுக்கு ஈஸியாக ஒரு 30 மினிட்ஸ் ஓட்டுறீங்க, ஈஸியாக ஒரு 45 மினிட்ஸ் ஓட்டுறீங்க, ஈஸியாக ஒரு 1 ஹவர் ஓட்டுறீங்க அப்படின்னா உங்கள் ஹார்ட் பீட் வந்து அதுக்கு அடாப்ட் ஆகும். சரியா, அவங்க ரன்னிங்க்கு வந்து அடாப்ட் ஆகும். சரியா, அவங்க ஜோன் 2 உங்கள் என்ட்ரன்ஸ் வந்து நல்லா டெவலப் ஆகும். சரியா, அவங்களுக்கு வந்து ஸ்பீடை விட பேஸ்மெண்ட் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு வீட்டுக்கு வந்து பேஸ்மெண்ட் எந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக பண்ணுறீங்களோ அப்போ தான் வீடு வந்து நல்லா வசதியாக கட்ட முடியும். அதேமாரி ஒரு ரன்னர்ஸ்க்கு வந்து பிகினர்ஸ்க்கு வந்து என்ட்ரன்ஸ் ப்ளஸ் ஸ்ட்ரென்த்து தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா எனக்கு என்ட்ரன்ஸ் கண்டினியூஸாக அவங்களால ஒரு ஸ்லோவானாலும் ஓகே ஒரு 30 மினிட்ஸ் ரன் பண்ண முடியுதா, கண்டினியூஸாக உங்களால் ஒரு 45 மினிட்ஸ் ரன் பண்ண முடியுதா, கண்டினியூஸாக உங்களால் ஒரு 1 ஹவர் ரன் பண்ண முடியுதா, என்ட்ரன்ஸ் எந்தளவுக்கு நீங்கள் வந்து டெவலப் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு வந்து நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கீங்கன்னு அர்த்தம். சரியா, உங்களால் வந்து ஒரு 10 நிமிஷம் கூட உங்களால் கண்டினியூஸாக ஸ்லோவாக கூட ஓட முடியல அப்படின்னா நீங்கள் வந்து இன்னும் நல்லா என்ட்ரன்ஸை டெவலப் பண்ணணும்னு அர்த்தம். சரியா, நல்லா என்ட்ரன்ஸை நல்லா டெவலப் பண்ணுங்கள். வீக்லி 2 டேஸ் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பண்ணுங்கள். சரியா, அதுக்கடுத்து உங்கள் பேஸ்மெண்ட் அதாவது உங்களோட போதுமான என்ட்ரன்ஸ் நீங்கள் டெவலப் பண்ணிட்டீங்க, போதுமான ஸ்ட்ரென்த்தை வந்து இம்ப்ரூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்து தான் நீங்கள் ஸ்பீட் செக்ஷனே அப்ளை பண்ணணும். சரி, அன்றைக்கி காலையில் நம்ம 15 கிலோமீட்டர் ஓட்டோம். நம்ம டார்கெட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா 6 பேஸில் ஓடணும். 6 பேஸில் ஓடி ஒரு 1.5 ஹவர்ஸ்க்குள்ளெல்லாம் கம்ப்ளீட் பண்ணணும். அப்படி தான் நம்ம டார்கெட்டு. அப்படி இப்படின்னு வீடியோ எடுத்துகிட்டு போகிறதுக்கு லேட் ஆகிடுச்சு. அதனாலே லாஸ்ட்டு கிலோமீட்டர் மட்டும் பாருங்கள் 3 நிமிஷம் 52 செகண்டில் ஓடியாச்சு. சரிங்களா, ஸ்லோ ரேஸ்னால் ஃபினிஷிங்லையோ ஸ்டார்டிங்கில் இழுக்கக்கூடாது. சரி, நம்ம ஒரு டார்கெட் வச்சிட்டோம் 1 ஹவர் 30 மினிட்ஸ்க்குள்ளே 6 பேஸ் ஆவரேஜாக முடிக்கணும் அப்படின்னு வச்சிட்டோம். அதனால் கொஞ்சம் புஷ் பண்ணி ஓட வேண்டியதாகிட்டு. சரியா, இப்போ நம்ம ஹார்ட் பீட் பாருங்கள். ஆவரேஜாக நம்ம ஹார்ட் பீட் வந்து ஒரு நிமிஷத்துக்கு வந்து 137 தான். சரியா, சோன் 2லேயே தான் நம்ம ரன் பண்ணியிருக்கோம்ங்களா, சோன் 2லேயே தான் நம்ம ரன் பண்ணியிருக்கோம். சோன் 2க்கு கீழேயும் போகலாம், சோன் 2க்கு மேலேயும் போகலாம். எந்த அளவுக்கு ஈஸியாக ரன் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு ஈஸியாக ரன் பண்ணியிருக்கோம். லாஸ்ட்டில் 3 மினிட்ஸ் 52 செகண்ட்ஸில் ஓடினதுனால மேக்ஸிமம் வந்து 167 வந்திருக்கு. சரியா, ஓகே நண்பா. அப்படியே ஓடத்தில் சின்ன சின்ன வீடியோஸ் அப்படி நம்ம எடுத்துகிட்டு சும்மா ஜாலியாக அப்படி ரோட்டில் ஓட வச்சாலும் நல்லா தான் இருக்கும். ஆனால் ரோட்டில் ஓடச்சில ரொம்ப சேஃப்டி ரொம்ப முக்கியம் நண்பா. ஒரு சில இடத்துல வந்து டாக்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும், அங்கே சேஃப்டியாக ஓடணும். சரிங்களா, அதுக்கடுத்து நீங்கள் மெயின் ஏரியாலாம் ஓட்டுறீங்க அப்படின்னா பஸ் அதிகமாக வரும், வண்டி அதிகமாக வரும். அது வந்து நீங்கள் சேஃப்டியாக ஓடணும். பார்த்து சேஃப்டியாக ஓரமாகவே போகணும். சரியா, நம்ம சேஃப்டியை வந்து நம்ம தான் பார்த்துக்கணும் இல்லையா. அந்த மாதிரி நம்ம காலைல வந்து ரெயின் நைட்டு வந்து நல்ல ரெயின் நண்பா. காலைல ஒரு 5 மணிக்கெலாம் ரெயின் இருந்துச்சு. அதனால் கிரவுண்டில் வந்து அலோவ் பண்ணல. கிரவுண்டில் வந்து நம்ம ரெயின் இருந்தால் கிரவுண்டில் வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ண முடியாது. சரி, அதனால் ரோட்டில் வந்து நம்ம அதுக்காண்டி ஒர்க் அவுட் ஸ்கிப் பண்ணிட முடியாது இல்லையா. அதனால் இன்றைக்கி காலைல ஆஃப்லைன் ட்ரைனிங் பசங்களுக்கு வந்து ஒரு சில ஒர்க் அவுட்ஸ் கொடுத்துட்டு அதுக்கடுத்து நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். சரியா, அதுக்காண்டி நமக்கு லேட் ஆகிடுச்சு ஸ்டார்ட் ஆக. சரியா, இப்போ நம்ம அடுத்து எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிதம்பரம் நடராஜர் கோவிலுக்கு சுற்றி போக போகிறோம். சரியா, ஓகே நண்பா. இங்கேருந்து பார்த்தாலே தெரியுது. இங்கேருந்து கரெக்டாக ஒரு 1.5 to 2 கிலோமீட்டர்ஸ் வந்து வரும் சிதம்பரம் நடராஜர் கோயில். நம்ம அப்படியே ஸ்லோவாக ரன்னிங்கை ஸ்டார்ட் பண்ணோம். சரியா, அப்படி ஸ்லோவாக ஸ்டார்ட் பண்ணி அதுக்கடுத்து அப்படியே நடராஜர் கோயிலுக்கு அப்படி ஸ்லோவாக கிட்ட போயாச்சு. சரியா, கிட்ட போயிட்டு நடராஜர் கோயிலுக்கு வந்து நம்ம எப்போதும் வீக்லி 1 or 2 டேஸ் போவோம். ஒன்று ஃப்ரைடே போவோம், இல்லை சண்டே நடராஜர் கோயிலுக்கு போவோம் கண்டிப்பாக. சரி, இன்றைக்கி வந்து நம்ம வெளியிலேருந்தே நடராஜரை வணங்கிட்டு அப்படி நம்ம தொடர்ந்து நம்ம ரன்னிங்கை ஸ்டார்ட் பண்ணோம். சரி, அப்படி நடராஜர் கோவிலை சுற்றி வந்தீங்க அப்படின்னா ரத வீதி சுற்றி வந்தீங்கன்னா அதே ஒரு 2 கிலோமீட்டர் வரும் நண்பா. சரி, அதே ஒரு 2 கிலோமீட்டர் வரும். அந்த 2 கிலோமீட்டர் ரன்னிங் நம்ம முடிச்சுட்டு அதுக்கடுத்து அப்படி மேக்ஸிமம் அதான் வந்து பார்த்திங்கன்னா மெயின் ஏரியா. சரியா, சிதம்பரம் பஜாரு இதிலலாம் நம்ம எதுனாலும் அது ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடாக எதுவும் வாங்கணும், ஃபுட்ஸ் எதுவும் வாங்கணும், ட்ரெஸ் எதுவும் எடுக்கணும் அப்படின்னா இந்த இடத்துல வந்து நம்ம வாங்கிக்கலாம். சரிங்களா, இது சிதம்பரம் பஸ் ஸ்டாண்ட் நண்பா. சரியா, பஸ் ஸ்டாண்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா
நல்லா இப்போ புதுசாக கட்டமைச்சிக்கிட்டு இருக்காங்க. பஸ் ஸ்டாண்ட் வந்து சூப்பராக கட்டிகிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து நம்ம சிதம்பரம் ரயில்வே ஸ்டேஷன் வந்துட்டோம் சரிங்களா. சிதம்பரம் ரயில்வே ஸ்டேஷன் வந்துட்டோம் சரிங்களா. சிதம்பரம் ரயில்வே ஸ்டேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிதம்பரம் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து நம்ம அண்ணாமலை யூனிவர்சிட்டி 1 கிலோமீட்டர் வரும் நண்பா சரிங்களா. அதுக்கடுத்து சிதம்பரம் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து நம்ம நடராஜர் கோயிலுக்கு 2 கிலோமீட்டர் வரும் நண்பா சரியா. ஓகே நண்பா, தொடர்ந்து நம்ம வந்து ஃபிசிக்கல் ரிலேட்டடாக ஒரு சில அப்டேட்ஸ் கொடுக்குறோம், அதை தொடர்ந்து கேளுங்க சரிங்களா. ஓகே நண்பா, நீங்கள் முடிச்சாச்சு, தொடர்ந்து அப்படியே அந்த வீடியோஸை கேளுங்க. ஓகே நண்பா, தேங்க்யூ. ஹலோ நண்பா, எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம். இன்னைக்கு என்ன வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா RRB குரூப் டி ஃபிசிக்கலை பற்றி ஒரு சில அப்டேட் தான். இன்னைக்கு வந்து நம்ம காலையில் ப்ராக்டிஸ்க்காண்டி ஒரு 5 o'clock வந்து வேக்கப் ஆகிட்டோம். விளக்கமெல்லாம் 4:30 வேக்கப் ஆகிட்டு வெளியே வந்து பார்த்தோம் அப்படின்னா நல்ல ரெயின் சரிங்களா, நல்ல மழை. அப்படி சுற்றி பாருங்கள் எப்படி இருக்குன்னு, கிளைமேட் எப்படி இருக்குன்னு பாருங்கள். காலையிலே நல்ல ரெயின் சரி, அதுக்காண்டி நம்ம வந்து ஒரு நாள் ஸ்கிப் பண்ணிட முடியாது இல்லையா. அதனால இன்னைக்கான சிம்பிளா ஒரு ப்ராக்டிஸ் சரியா. அதாவது ஒரு நாளும் நம்ம ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஐயா இன்னைக்கு மழை வந்துருச்சு, இன்னைக்கு ஒர்க் அவுட் ஸ்கிப் பண்ணிடலாம், ஒர்க் அவுட் பண்ண வேண்டாம் அப்படின்னு நிறைய பேர் ஹாப்பியா இருப்பாங்க மழை வந்தா. சரி, அந்த மாதிரிலாம் இருக்கவே கூடாது. ஐயோ இன்னைக்கு மழை வந்துட்டு இன்னைக்கான ஒர்க் அவுட் ஸ்கிப் ஆயிருமோ, இன்னைக்கான ஒர்க் அவுட் பண்ண முடியாதோ, அதுக்கு அல்டர்னேட்டிவா என்ன ஒர்க் அவுட் பண்ணலாம் சரி, அந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் சேவ் பண்ணணும். எனக்கு ஒர்க் அவுட் பண்ணல அப்படின்னா அன்னைக்கு நாள் ஃபுல்லாக நம்ம ஃபீல் பண்ணுற மாதிரி ஒரு லவ் பண்ணி நீங்கள் ரன்னிங் ஆக்டிவிட்டி பண்ணணும் சரி. நீங்கள் RRB குரூப் டி ஃபிசிக்கல் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஒவ்வொரு நாளைக்கும் என்னென்ன ஒர்க் அவுட் பண்ணுறீங்க, இன்னைக்கு என்ன ஒர்க் அவுட் பண்ணுறோம், மண்டே என்ன ஒர்க் அவுட் பண்ணுறோம், டியூஸ்டே என்ன ஒர்க் அவுட் பண்ணுறோம், வெனஸ்டே என்ன ஒர்க் அவுட் பண்ணுறோம், தேர்ஸ்டே என்ன ஒர்க் அவுட் பண்ணுறோம், ஃப்ரைடே என்ன ஒர்க் அவுட் பண்ணுறோம். இந்த வீக்கு ட்ரையல் என்ன நம்ம டைமிங் என்ன 5 நிமிஷம் வருதா, நெக்ஸ்ட் வீக்கு நம்ம 4:55 பண்ணணும், 4:50 பண்ணணும். அந்த மாதிரி ஒரு நோட்ஸ் எடுத்துக்கோங்க. ஒரு ஹேண்ட் புக்ல ஒரு டைரியில ஒரு நோட்ஸ் எடுத்து டெய்லி அப்டேட் எவ்ரி வீக் அப்டேட் பண்ணுங்க சரியா. அதுக்கடுத்து என்ன டயட் எடுக்கீங்க, என்ன ஃபுட் எடுக்கீங்க, அதையும் நீங்கள் கண்டிப்பாக நோட் பண்ணணும். அப்படி நோட் பண்ணி பாருங்கள் உங்கள் பெர்ஃபார்மன்ஸ் எந்த லெவலில் இருக்குது, வீக்லி இம்ப்ரூவ்மெண்ட் ஆகுதா அல்லது டிக்ரீஸ் ஆகுதா, இன்க்ரீஸ் ஆகுதா, எந்த லெவலில் இருக்கீங்க, இன்னும் எவ்வளோ டைமிங் இம்ப்ரூவ் பண்ணணும், லாஸ்ட் வீக் எவ்வளோ டைமிங் இன்க்ரீஸ் ஆச்சு, லாஸ்ட் மந்த் எவ்வளோ டைமிங் இன்க்ரீஸ் ஆச்சு, அப்படி உங்களுக்கே தெரியும். நீங்கள் என்ன மிஸ்டேக்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னு நீங்களே கண்டுபிடிச்சிக்கலாம். அதை அப்படி நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம் சரிங்களா. ஓகே அன்பா, இந்த வீடியோவில் இதோட டிப்ஸை நம்ம முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் கன்யூஸாக அப்டேட் பண்ணலாம். தேங்க்யூ.